அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஐயா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சனிக்கிழமை மட்டும் விஜய் வந்து தொண்டர்கள் ரசிகர்களை சந்திக்கிறார். அது அவர் முடிவுன்றார். அவங்க கட்சியை அவங்க ஒரு முடிவு பண்ணுறாங்க. சனிக்கிழமை சந்திக்கணும்ட்டு அதை போய் நம்ம என்ன கருத்து சொல்ல முடியும்? என் விருப்பம்ட்டாருன்னா என்ன பண்ணுவோம்? அதில் கருத்து சொல்ல முடியாது. வேற திருச்சியில் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்து விடுமுறை விட்டு உங்களுடன் ஸ்டாலின் அந்த முகாம் நடத்திட்டாங்க. அதை பற்றி அன்பில் மகேஷ்ட கேட்டபோது கூட அது நாங்கள் விசாரிக்கிறோம், துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறோம். இல்லை, அந்த திட்டம் இதுவரை படிக்கிற பிள்ளைகளினுடைய பள்ளிக்கூடத்தை விடுப்பு விட்டுட்டு அதை நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்படி என்ன அந்த திட்டம் அவ்வளோ அதிமுக்கியம்? எங்கள் ஊர் சிவகங்கையில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறதுல வாங்கின மனுக்களையெல்லாம் வாங்கி சாக்கடை குழிகளை போட்டு போனீங்க. இந்த மாதிரி கொடுமைகள் எல்லாம் செய்கிறதுக்கு பேர் தான் திராவிட மாடல் ஆட்சி. இந்த மாதிரி கேவலங்கட்ட கேடுகட்ட இப்படிப்பட்ட செயல்கள் அது 1 2 இல்லை, இது மாதிரி நிறைய நடந்திருக்கு, இன்னும் நடக்கும். வேறு ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு தமிழருங்கிறதுனால குடியரசு துணைத் தலைவர் அப்படின்றத பாராட்டு அப்படின்லாம் பேசுகிறாங்க. இருந்தாலும் அவர் அந்த பதவி போனால் பாஜக தரப்பு இல்லாமல் ஒரு நடுநிலையாக செயல்படணும்னு பல நடுநிலை அரசியல் கட்சிகள்லாம் இது பண்ணுறாங்க. அதை எப்படி பார்க்க வேண்டியது? தமிழர் அது எப்படி இல்லை, அந்த இடத்துல நீங்கள் போனீங்கன்னா அது தமிழர் அப்புறம் அது கன்னடர் தெலுங்குறதுல இல்லை. பாஜகவுடைய கோட்பாடு என்ன, ஆர்எஸ்எஸ்ஸின் கோட்பாடு என்னவோ அதுதான் பாரதிய ஜனதா இயங்கும். அதில் அவங்கள ஆர்எஸ்எஸில் பயிற்சி எடுத்தவங்க, அந்த சித்தாந்தப்படி தான் அவங்க இயங்குவாங்க. இங்கே தமிழராக இருந்துட்டு என்ன பண்ணுவாங்க? இந்தி திணிப்பு அங்கே இருந்து ஏற்றுருவாங்கள்ல சொல்லுங்க. இல்லை மும்மொழி கொள்கையை ஏற்றுற போகிறாங்களா, இல்லை நீட்டு தேர்வு வேண்டான்ற போகிறாங்களா? அவங்க என்ன அவங்களுக்கு கொள்கை வச்சுருக்காங்களோ அதை தான் அவங்க கடைப்பிடிப்பாங்க. தெரியாத ஒரு வட மாநிலத்தவருக்கு இவர் தெரிஞ்சவராக இருக்கார், அவ்வளோதான். அதில் போய் நம்ம பேசிட்டு வேண்டியதில்லை. மரபு யார் வந்தாலும் நல்லவரோ கெட்டவரோ அவர் உட்காந்து அந்த இடத்துக்கு வர்றாரு, வாழ்த்துக்கள் தான் சொல்லணும். இதை எப்படி சொல்கிறது? அவ்வளோதான். நீங்கள் அதுக்கு போய் பேசிட்டு வேண்டியதில்லை. இவங்க சொல்கிற மாதிரி இந்த திமுக இந்த கட்சிகள்லாம் சொல்கிற மாதிரி அப்படி பேசிட்டு வேண்டியதில்லை. அது பாரதிய ஜனதாவை நிறுத்துகிறது, நாங்கள் நடுநிலையாளர் நிறுத்துகிறோம் அப்படின்னு. பாரதிய ஜனதாவுடைய எல்லா கொள்கைகளையும் ஒத்து போய் ஒரு மாநில ஆட்சி நடக்குதுன்னா அது திமுகவுடைய ஆட்சி தான். நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆப்ரேஷன் சிந்தூரை ஆதரித்து முதலாக பேரணி நடத்தினதே நம்ம முதல்வர் தான். அது அந்த ஆப்ரேஷன் சிந்தூரை ஆதரித்து உலக நாடுகளில் பிரதிநிதியாக போய் பேசுனது நம்ம அம்மா கனிமொழி அவர்கள் தான். அப்போ அதில் குஜராத் கலவரத்தை ஆதரித்து பேசினவங்க மணிப்பூர் கலவரத்தை எதிர்த்து பேசினாங்க. அன்னைக்கு இவங்களோட கூட்டணியில் இருந்தாங்க, இன்னைக்கு காங்கிரஸோடு இருக்கிறாங்க. இது அரசியல் தேவை லாபத்துக்காக பேசுறது. இவங்களுக்கு என்ன நிலைப்பாடு இருக்குது, உறுதித்தன்மை என்ன இருக்குது? நாங்கள் ஃபாசிசம், இதுக்கு எதிர், மதவாதத்துக்கு எதிர் அப்படின்னு நீங்கள் எதில் கவனிப்பீங்க? குஜராத் கலவரத்தை நீங்கள் ஆதரிச்சில இல்லையா? ஐயா கருணாநிதி அவர்கள் அது ஒரு மாநில பிரச்சனைன்னு சொன்னாரா இல்லையா? அது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சொன்னாரா இல்லையா? சொல்லியிருக்காரா இல்லையா? குஜராத் கலவரத்தை இந்த கட்சியினுடைய முதன்மையான தலைவர்கள் பாராளுமன்றத்தில் ஆதரித்து பேசுனது இருக்கா இல்லையா? அதே ஆட்சி அதே கட்சியால் நடந்த மணிப்பூர் கலவரத்தை எதிர்த்து நீங்கள் போராடினது இருக்கா இல்லையா? அப்போ நீங்கள் அப்போ கூட்டணியில் இருந்தீங்க, ஆதரிச்சிங்க. இப்போ கூட்டணியில் இல்லை, எதிர்க்கிறீங்க. இவ்வளோதான். வேற என்ன சொல்லுங்க? வேற என்ன? இதை எப்படி எடுத்துக்கிறது? அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இல்லை, அதனால தேவைன்னா நாங்கள் எதிர்க்கிறோம்பீங்க. எல்லா வழியிலையும் நட்போடு இருக்கிறது நீங்கள் தான். இலக்கணேசன் ஐயா இறந்து போனதற்கு இத்தனை பேர் இருக்கும்போது ஐயா மோடி அவர்களுடைய மரியாதையை மலர்வள வைத்து செலுத்த வேண்டிய வணக்கத்தை ஐயா ஸ்டாலின் அவர்கள்ட்ட கொடுத்து செய்ய வேண்டியது என்ன இருக்குது? அவங்க கட்சி தலைவர் இருக்கிறாரு, இங்கே மாமா நயனார் நாயந்திரன் இருக்கிறாங்க. அவங்க கூட்டணி வச்சிருக்க எதிர்கட்சி தலைவர் இருக்கார் ஐயா எடப்பாடி பழனிசாமி. ஐயா மூப்பனார் அவர்களுடைய வணக்க நிகழ்வுக்கு வந்த அம்மா நிர்மலா சீதாராமன் இதுக்கு வர மாட்டாங்களா? அனுப்பி நீங்கள் உண்டி வச்சிருங்கன்னு சொல்லலாம். அமைச்சர் எல் முருகன் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட கொடுத்துருக்கலாம். ஆர்.என். ரவீனா ஆளுநர் இருக்காரு, அவர்கிட்ட கொடுத்துருக்கலாம். எல்லாரையும் தாண்டி ஐயா ஸ்டாலின்கிட்ட கொடுத்து என் சார்பாக நீங்கள் வணக்கத்தை செலுத்துங்கன்னா யார் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்கிறத வேற இன்னும் சான்று சொல்லணுமா? இல்லை சொல்லுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.